அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் தான். வயது கணக்குகள் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ வயதுகள் கணக்கு பேஸ் பண்ணி இது செகண்ட் வீடியோ கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணிடுறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்ட்ரடக்ஷன் பேஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணால் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வந்து 3 டைப்பில் வந்து வயது கணக்கு போட போகிறோம், அந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஏஜோட ரேஷியோ கொடுத்துருவாங்க, ஃப்யூச்சரில் வந்து இருக்கிற ரேஷியோ கொடுத்துருவாங்க. ரேஷியோவாக கொடுத்துட்டு ஏஜ் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஏஜ் கொடுத்துட்டு ரேஷியோ கேட்கலாம். இந்த மாதிரி ஃபார்மேட்டும் இருக்குது. அப்படி இல்லைனா ஏஜும் கொடுத்துருவாங்க, ரேஷியோவும் கொடுத்துருவாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரேஷியோவில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாடலாக பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணிடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த மாடலாக நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறது தான் இந்த வீடியோ. இதில் வந்து மகன் தந்தை அவங்கள பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இப்போது தந்தையோட வயது வந்து மகனோட வயதை விட 3 மடங்கு அதிகம், இல்லைன்னா 3 மடங்கு இருக்கும், இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இதை நான் கிளியராக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தந்தையோட வயது வந்து தந்தை இருக்காங்க, அவங்க வயது வந்து மகனோட வயதை விட 3 மடங்கு, மகனின் வயதை போல் 3 மடங்கு அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா மகனோட வயது வந்து நாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா, அப்போ தந்தையோட வயது என்ன இருக்கும், 3 × X தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போது தந்தையோட வயது வந்து மகனின் வயதை போல் 3 மடங்கு அதிகம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி போகிறதுன்னு பாருங்கள். மகனோட வயசு வந்து எக்ஸு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தந்தையோட வயது மகனின் வயதை போல் 3 மடங்கு அதிகம்னா இப்படி தான் நீங்கள் போடணும். ஓகேவா? அந்த வேர்ட்ஸ் வந்து நோட் பண்ணுங்கள். இப்போ மகனின் வயதை போல் 3 டைம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து 3x மட்டும்தான் போடணும். 3 டைம்ஸ் மோர் தென் அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் நீங்கள் வந்து x + 3x அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இப்போ 4x தந்தையோட ஏஜாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டைப்லேயும் கொஷின் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 கொஷின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் கொஷின் கேட்டாங்கன்னா அதாவது வேல்யூஸ் தான் மாற்றி கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். என் மகனை விட எனக்கு 3 மடங்கு வயது. அதாவது எனது மகன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தந்தை தான் அங்கே பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம். தந்தை இல்லைன்னா தாய், இது மாதிரி வேணால் கேட்கலாம். ஸோ 15 வருடங்கள் கழித்து என் மகனை விட எனக்கு 2 மடங்கு வயது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து நமது வயதுகளின் கூடுதல் என்ன, அதாவது அவங்க 2 வயது, நம்ம 15 வருஷம் கழித்து அவங்க வயசு 2 மடங்காக ஆகுது தந்தையோட வயது. ஸோ அதை நம்ம டிரைவ் பண்ணிவிட்டு அது 2 நம்ம ஆட் பண்ணணுமா அப்படின்னு தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினை ஃபஸ்ட்டு கிளியராக நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ நம்ம சீக்கிரமாக ஷார்ட்கட்டில் போகிறத விட ஆன்சர் கரெக்டாக போகிறது ரொம்ப முக்கியம். அதனால் கொஷினை நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக படிக்கணும். ஓகேவா? கொஷின் போட்டுடலாம் பாருங்கள். இப்போ மகன் கொடுத்துருக்காங்க, தந்தை இருக்காங்க. ஸோ தந்தையோட வயது மகனை வயதை போல் 3 மடங்கு அப்படின்னா நீங்கள் மகனோட வயசு எக்ஸுன்னா தந்தையோட வயது 3x அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இது 15 வருடங்கள் கழித்து என் மகனை விட எனக்கு 2 மடங்கு, 15 வருஷம் கழித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னாக்கா அது ஃப்யூச்சர் தானே, அப்போ நம்ம ஆட் தான் பண்ணுவோம். ஸோ 15 இது 2த்துலேயும் ஆட் பண்ணிவிடுங்க. 2 மடங்கு வயதாக இருக்கும் தந்தையோட வயது. அப்போ தந்தையோட வயது நாம் என்னென்னு எடுத்துருக்கோம் பாருங்கள், 3x + 15 அப்படிங்கிறது 2 மடங்கு பையனோட வயசு மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா? இதுதான் கொஷினில் கொடுத்துருக்கிறது. இதை அப்படியே நீங்கள் அடிச்சிடுங்க. எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே பெருக்குனிங்கன்னா 2x + 30 அப்படின்னு வரும். 2x 3x அடிச்சிங்கன்னா வெறும் x மட்டும்தான் இருக்கும். இந்த 15 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். 30லேருந்து 15 கழிச்சிட்டிங்கன்னா 15 அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2ஓட வேல்யூவும் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ இனிஷியலாக என்னென்னு இருக்குது, நம்ம மகனோட வயதுன்னு எடுத்திருக்கோம், தந்தையோட வயது 3x. ஸோ இதில் 15ங்கிறது அப்ளை பண்ணுங்கள். 3 × 15 வந்து உங்களுக்கு 45 வரும். இது 2த்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 அப்படிங்கிறது கிடைக்கும். 15 + 45 அப்படிங்கிறத ஆட் பண்ணிங்கன்னா
60 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். வயதுகளின் கூட்டுத்தொகை இதுதான். ஓகேவா? இது மாதிரி நம்ம அடுத்த கொஷினும் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டாவது கொஷின் பாருங்கள். ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை, அதாவது கூட்டுத்தொகை தான் கேட்குறாங்க. அவர்களின் வயது வித்தியாசத்தை விட 11 மடங்கு அதிகம். இது புரியுதான் பாருங்கள். ஏவும் பியும் அப்படி 2 பேர் இருக்காங்க. அவங்களோட தற்போதைய வயது அப்படின்னா ப்ரெசண்ட்டாக அவங்க ஏஜ் என்னவோ அந்த ஏஜ் வந்து ரெண்டுத்தையும் எக்ஸ் இது ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து 11 மடங்கு அவர்களின் வயது வித்தியாசம் அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். எக்ஸ் மைனஸ் ஒய் இப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வந்து 5 வருடங்கள் ஆக அவர்களின் மொத்த வயது அவர்களின் வயது வித்தியாசத்தை விட 13 மடங்கு அதிகம். இந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது 5 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறது நம்ம 5 வருஷத்தை ஆட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஃப்யூச்சர் அப்படிங்கிறதால அது வந்து 13 மடங்கு வந்து அதிகம் அவர்களோட வித்தியாசத்தை. இதை நம்ம இதே மாதிரி தான் எழுதிடுவோம். ஸோ அது மாதிரி எழுதிட்டு பெரியவர்களின் தற்போதைய வயது என்ன? ஸோ ஏல பெரியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, சின்னவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இதில் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஏபியோட வேல்யூஸ் நம்ம ரேஷியோவில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டிரைவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். இப்போ நம்ம சம் போட்டுடலாம். ஸோ ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதை நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு எடுத்துப்போம். ஏன்னா அவங்களோட கூடுதல் தான். 11 மடங்கு வந்து அவங்களோட டிஃப்ரென்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். இங்கே ஏ இருக்கும், இங்கே பி இருக்கும். ஸோ இங்கே 11A மைனஸ் 11B அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 11Aலேருந்து 11Aவை வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா 10A அப்படிங்கிறது இருக்கும். இங்கே வந்து மைனஸில் இருக்கிறது இந்த சைடு வந்தாக்கா ப்ளஸ் ஆகிடும். அப்படின்னா 12B அப்படிங்கிறது இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ ஏபி அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 12/10 அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம 2ஆல் அடிச்சிடலாம். 6 இங்கே 5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போ A/B ஈக்குவல் டு 6/5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த பையில் இருந்துச்சுன்னா நம்ம ரேஷியோவில் எழுதிக்கலாம். A/B அப்படிங்கிறது 6:5 அப்படின்னு இருக்கும். ஓகே, இதில் பார்க்கும் போதே தெரியுது நமக்கு வந்து இதில் பெரியவங்க யார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏவாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம 5 வருஷம் கழிச்சு அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து கிளியராக பாருங்கள். 5 வருடங்கள் அதுக்கப்புறம் வந்து 5 வருடம் அப்படிங்கிறது நம்ம போட்டலாம். இப்போ வந்து 6x + 5. ஓகேங்களா? அடுத்து வந்து பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம். 5x + 5. ஸோ இதோட கூடுதல் மொத்த வயதோட கூடுதல் அவங்க கேட்குறாங்க. ஈக்குவல் டு 13 மடங்கு அவங்களோட வயது வித்தியாசத்தோடு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6x 5x. ஓகேவா? இதுதான் கொஷினில் கேட்டிருக்கிறது. இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி நீங்கள் அடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் வந்து உள்ள மல்டிபிள் ஆகுமான்னு பாருங்கள். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே 11x இருக்கும், இங்கே 10 இருக்குங்களா? ஓகே, 6x மைனஸ் 5x அப்படிங்கிறத நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க. வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ 13x அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 2x ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது இருக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ வந்து 5. 5ங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 5 அப்படிங்கிறத வந்து 6x 5xல நம்ம அப்ளை பண்ணோமா அவங்களோட ஒரிஜினல் ஏஜ் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? 6x 5x 6 × 5 5 × 5 இது நீங்கள் பெருக்குனிங்கன்னா இங்கே வந்து 30 25. ஓகேவா? இயர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெரியவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏ தான். இது ஏவோடது, இது பியோடது. அப்போ இவங்களோட ஏஜ் தான் நம்ம கொஷினாக கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த தேர்ட் சம் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் டைப்லாம் வந்து குரூப் 4ல் அதிகமாக கேட்க மாட்டாங்க. குரூப் 2 அந்த மாதிரி லெவலில் கேட்கலாம் இந்த கொஷின். இப்போ தந்தையின் வயது மகன் அருணை விட 3 மடங்கு அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 மடங்கு அதிகம்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? 3 மடங்கு 3 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 3xன்னு போடுவோம். 3 டைம்ஸ் மோர் தென் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 3 மடங்கு அதிகம்னு கொடுத்துட்டாங்கன்னா
எக்ஸு ப்ளஸ் 3x 4x அப்படிங்கிறது ஃபாதரோட ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு மாடல், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எக்ஸாமில் போடணும் இல்லையா. நீங்கள் 3xன்னு மட்டும் வச்சு போட்டிங்கன்னா எக்ஸாமில் வந்து தப்பாயிடும் ஆன்சர். ஓகேவா. இப்போ மகனோட வயது வந்து எக்ஸு, ஃபாதரோட வயசு எக்ஸு ப்ளஸ் 3x அப்படிங்கிறது 4x. ஓகேவா. இதை நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ எக்ஸு 4x அப்படிங்கிறது தான். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறது வந்து அடுத்து, அதாவது 8 வருஷம் கழிச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ஃப்யூச்சர் டென்ஸு நீங்கள் ஆட் தான் பண்ணணும். 8 வருஷத்தை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அவர் அருணை விட 2.5 மடங்கு அதிகமாக இருப்பார் 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணிட்டோம். அவர் அப்படிங்கிறது இங்கே தந்தை தான். தந்தையோட வயது என்ன, 4x + 8 அப்படிங்கிறது இருக்குது. 2.5 மடங்குன்னா 2.5 x + 8 அப்படிங்கிறது தான். 2.5 மடங்கு சன்னோட வயது மாதிரி இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 8 வருஷம் இல்லாமல் அடுத்து இன்னொரு 8 வருஷம், இன்னும் மோர் தென் 8 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை முறை அவர் வந்து அருணின் வயதில் இருப்பார் அப்படிங்கிற மடங்கு தான் கேட்டிருக்காங்க. அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை வந்து சிம்பிள் பண்ணிட்டா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா. நமக்கு என்ன இருந்தது பாருங்கள், 4x + 8 = 2 1/2 x + 8 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கே 4x + 8 இதை நீங்கள் அப்படி குறுக்கு பெருக்கல் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது, அதை வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. 5/2 அப்படின்னு இருக்கும் x + 8. ஸோ இந்த 2 வந்து இங்கே பெருக்கிடும், 5 வந்து உள்ளே பெருக்கணும். ஓகேவா. அப்போ 8x + 16 = 5x + 40. ஸோ இதை அப்படியே அடிச்சிடலாமா பாருங்கள். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 3xன்னு கிடைக்கும். = 16 அங்கே போச்சுன்னா 24 அப்படின்னு இருக்கும். 24 நீங்கள் 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ வந்து 8 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா. அப்போ இனிஷியலாக பையனோட வயசும் தந்தையோட வயசும் என்னவா இருந்தது, எக்ஸுன்னு இருந்தது. மகனோட வயசு தந்தை இங்கே போட்டுக்கோங்க, 4xன்னு இருந்ததா. எக்ஸோட வேல்யூ நம்ம 8 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8ன்னு தான் வரும். 8 4x அப்படிங்கிறது நம்ம 8 அப்ளை பண்ணோன்னா எக்ஸுக்கு 32 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா. இது மகனோட ஏஜ், இது தந்தையோடது. ஸோ அடுத்த 8 வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் வந்து அகைன் 8 அப்படிங்கிறத ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 16, இங்கே வந்து 40 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து இன்னும் 8 வருஷம் கழிச்சு அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அகைன் வந்து நீங்கள் 8 ஆட் பண்ணிவிடுங்க. 8 ஆட் பண்ணிங்கன்னா இவங்க வந்து 24 அப்படிங்கிறது கிடச்சிரும். இங்கே வந்து 48 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஃபைனல் வந்து என்னென்னு கிடச்சிருக்கு பாருங்கள். பையனோட வயசு வந்து 24, அப்பாவோட வயசு 48 அப்படிங்கிறது. ஸோ இவங்க அருணின் வயதையில் எவ்வளோ இருப்பாங்க, எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ 24 வந்து 2 டைம்ஸில் இருக்குது 48 அப்படிங்கிறது. அப்போ 2 டைம்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 சம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதாவது ஹோம்ஒர்க் சம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருப்போம். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ டு ஆல். ஸோ அடுத்த ஒரு மாடல் இருக்குது இந்த ஏஜஸ் பேஸ் பண்ணியே. அது வந்து ஆவரேஜில் கேட்பாங்க. இப்போது ஆவரேஜ் பேஸ் பண்ணி அந்த கொஷின் இருக்கும். அந்த வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.